வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு எக்ஸசைஸ் 1.1ல் செகண்டில் தேர்டு சப்டிவிஷன். ஃபைண்ட் த இன்வர்ஸ். ஒரு 3 rows 3 columns உள்ள ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்குவோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அட்ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ண போகிறோம். என்ன எழுதலாம்? 2 3 1 3 4 1 3 7 2. திரும்பவும் இதை ரைட் பண்ணிக்கலாமா? 2 3 1 3 4 1 3 7 2. திரும்பவும் இன்னொரு தடவை ரைட் பண்ணுறோம். தேர்ட் டைம் 2 3 1 3 4 1 3 7 2. அடுத்தது 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணிடுறோம், அப்படியே கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது லாஸ்ட்டு காலம், அடுத்தது லாஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம். இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு உள்ள டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 4 2s are 8. 4 2s are 8 டவுன்வர்ட்ஸ். அடுத்தது 7 1 is 7. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு அப்வர்ட், ப்ளஸ் வந்தால் மைனஸ். 8 minus 7. அடுத்தது 1 3 is 3. 2 3s are 6 minus 6. 3 7s are 21. அடுத்தது அப்வர்ட்ஸ் 3 4s are 12. ப்ளஸ் 12 வந்தால் மைனஸ் 12. இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்கள், 7 1 is 7. அடுத்தது 3 2s are 6 அப்வர்டு, ப்ளஸ் 6 வந்தால் மைனஸ் 6. 2 2s are 4. 1 3 is 3. ப்ளஸ் 3 வந்தால் மைனஸ் 3. 3 3s are 9. அடுத்தது 2 7s are 14. ப்ளஸ் 14 வந்தால் மைனஸ் 14. செகண்ட் ஸ்டெப் இல்லையா? அடுத்தது 3 1 is 3. 4 1 is 4. ப்ளஸ் 4 வந்தால் மைனஸ் 4. அடுத்தது பாருங்கள், 1 3 is 3. 1 2 is 2. ப்ளஸ் 2 வந்தால் மைனஸ் 2. அடுத்தது 2 4s are 8. 3 3s are 9. ப்ளஸ் 9 வந்தால் மைனஸ் 9. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 8ல் 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். அடுத்தது பாருங்கள், 6ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 3, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். 21ல் 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 9. 7ல் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 1. 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1. 14ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 5, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். 3ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் 1. 9ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் ஸ்லீப்பிங் பொசிஷன் அதை அப்படியே வெர்டிக்கலாக எழுத போகிறோம். 1 minus 3 9. இப்படி எழுதலாமா? 1 minus 3 9. அடுத்தது 1 1 minus 5. 1 1 minus 5. minus 1 1 minus 1 minus 1 1 minus 1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of A. determinant of A கண்டுபிடிக்கணும்.
ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸாக டிட்டர்மினன்ட்குள்ளே எழுதணும். 2 3 1 3 4 1 3 7 2 டிட்டர்மினன்ட்குள்ளே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட சைன் எழுத போகிறோம். இதோட சைன் ப்ளஸ், இதோட சைன் மைனஸ், இதோட சைன் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இருக்கிற ரோவையும் இந்த காலத்தையும் அப்படியே மறைச்சிடுறோம். மறைச்சிட்டா பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு மைனர் மேட்ரிக்ஸ். என்ன இருக்குது, 4 1 7 2 அதை எழுத போகிறோம். ஓகேவா? 4 1 7 2. எந்த நம்பரை உங்களுக்கு ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு எலமெண்ட். அப்போ அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை முன்னாடி போட்டுக்கிறோம். அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது, 3. அதோட சைன் என்ன, மைனஸ். ஸோ இந்த -3 இருக்கிற ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிடுறோம். எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3 1 3 2 இருக்கா, அதை எழுத போகிறோம். 3 1 3 2 எழுதியாச்சு. லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, +1. இந்த +1 இருக்கிற ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 4 3 7 எழுதலாமா, 3 4 3 7. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டவுன்வர்ட்ஸ். 4 2s are 8, 7 1 is 7, +7 வந்தால் என்ன எழுதணும், -7. அடுத்தது -3 என்ன வரும், 3 2s are 6. அடுத்தது அப்வர்ட்ஸ், 3 1 is 3, +3 வந்தால் -3. அடுத்தது டவுன்வர்ட்ஸ், +1 போட்டாச்சு. 3 7s are 21. அடுத்தது அப்வர்டு, 3 4s are 12, +12 வந்தால் -12. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 2 எழுதிக்கங்க. 8ல் 7 சப்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். அடுத்தது பாருங்கள், -3. 6ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 3. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், +1. 21ல் 12 சப்ராக்ட் பண்ணால் 9. அடுத்த ஸ்டெப்பு 2 1 is 2, 3 3s are 9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு 9 9, இந்த 9 இந்த 9 கேன்சல். இப்போ பாருங்கள், இந்த பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 2. 2 is not equal to 0. 2 என்னவா இல்லை, 0வா இல்லை. therefore A is exist அப்படின்னு எழுதிடுறோம். இந்த மேட்ரிக்ஸ் A is exist அப்படின்னு எழுதிட்டு இப்போ என்ன எழுதலாம், A inverse ஃபார்முலா எழுதி எழுத போகிறோம். 1/determinant of A. determinant of A நமக்கு என்ன கிடச்சிச்சு, 2ன்னு கிடச்சிச்சா, அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுதணும், adjoint A. adjoint A என்ன நமக்கு கிடச்சிச்சு, 1 1 -1 1 1 -1. அடுத்த ரோ என்ன இருக்குது, -3 1 1. அடுத்தது என்ன இருக்குது, 9 -5 -1, 9 -5 -1. that is the answer. Is it clear? அவ்வளோதாம்மா.